இன்னைக்கு பல கம்பெனிகள் ஏஐ சாட்பாட்களை வச்சு அன்பை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாத இந்த ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸான போலி அன்பு நம்மளோட மன வலிமைய கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கு. இது ஏதோ நான் சும்மா சொல்ற கதை இல்லைங்க. மனநல ஆலோசனைகளுக்கு ஏஐயை யூஸ் பண்றதுனால 15 வெவ்வேறு நெறிமுறை ஆபத்துகள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிஜிட்டல் தோழர்கள் எப்படி நம்ம மனச சத்தமே இல்லாம பாதிக்கறாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க அதிர்ச்சியாவீங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த சாட்பாட்கள் உங்களுக்கு உண்மையான அட்வைஸ் தர்றதில்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுற ஒரு மெஷின் தான் இது. உங்களோட நெகட்டிவான எண்ணங்களை கூட அப்படியே எதிரொலிச்சு அதை இன்னும் அதிகமாக்கிடும். இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏஐ ஆப்ஸோட ஒரு ஒப்பீடு, போலி பச்சாதாபத்தோட ஆபத்துகள், ஆர்டிஃபிஷியல் நெருக்கத்தால மூளைக்கு என்னாகுது, மனித உறவுகளை எப்படி மீட்கிறது, கடைசியா நம்ம மன உறுதியை எப்படி பாதுகாக்கிறது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஏஐ கம்பேனியன் ஆப் ஷோடவுன். மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற சில ஏஐ ஆப்ஸை இப்போ அலசி பார்ப்போம். இப்போ மார்க்கெட்ல இருக்கிற character.ai, ரெப்ளிகா, லவர் ஏஐ மாதிரியான ஆப்ஸை கவனிச்சிங்கன்னா மாசம் 830 ரூபாயில இருந்து 1600 வரை உங்க கிட்ட இருந்து சார்ஜ் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மாயையான உலகத்துக்காக மாசம் மாசம் நீங்க கட்டுற இந்த பணம் ஒரு பிசினஸ் ட்ரிக் மட்டும்தான். இதுக்கு பதிலா லைசென்ஸ் வாங்கிய உண்மையான தெரபிஸ்ட் கிட்ட இந்த காசை நீங்க இன்வெஸ்ட் பண்ணா அது உங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அடுத்து நாம பார்க்க போறது த ஃபேக் எம்பத்தி ட்ராப், அதாவது போலி பச்சாதாபத்தின் பொறி. அந்த 15 ஆபத்துகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க. போலியான பச்சாதாபம் காட்டுறது, நிஜ உலகத்துல உங்களை தனிமைப்படுத்துறது, உங்க டேட்டாவை திருடி உங்களை எமோஷனலா மேனிபுலேட் பண்றதுன்னு நிறைய ரிஸ்க் இதுல இருக்கு. இந்த ஏஐ கிட்ட சண்டே வராது இல்லையா? அந்த உராய்வு இல்லாத தன்மை நிஜ வாழ்க்கையில சக மனிதர்கள் கிட்ட வர சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மள மாத்திடும். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உணர்ச்சியே இல்லாத ஒரு அல்காரிதம் மேல மனித பண்புகளை திணிக்கிற மாதிரி தான் நம்ம மூளை இயற்கையாவே டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இதான் ஆந்த்ரோபோமார்பிசம்னு சொல்றாங்க. நம்ம மூளையோட இந்த வீக்னஸை வச்சு தான் இந்த ஆப்ஸ் நம்மளை ஈஸியா ஏமாத்துது. அடுத்த செக்ஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டிமசியால நம்ம மூளைக்கு என்ன ஆகுது, தனிமையின் உயிரியல் பத்தி இப்ப பார்ப்போம். இந்த வித்தியாசத்தை கவனிங்க. ஏஐ கொடுக்கிற எம்பத்தி உங்களை ஸ்கிரீன்லயே அடிக்ட் ஆக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு எந்த பயாலஜிக்கல் பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஆனா உண்மையான மனித உறவுகள் அப்படி இல்ல. அது உங்க கருத்துகளுக்கு சவால் விடும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், குறிப்பா உங்களோட நீண்டகால மன உறுதியை பில்ட் பண்ணும். இந்த இமேஜ் எதை சூப்பரா விளக்குதுன்னா எலிசா எஃபெக்ட தான். ஏஐ மேல நாம வைக்கிற பாசம் அந்த மிஷினுக்கு நம்ம மேல இருக்கிற அக்கறையால வர்றதில்ல. மாறாக யார்கிட்டயாவது பேசணும் பழகணும்னு நாம தேடுற நம்மளோட சொந்த தேவையிலிருந்து தான் உருவாகுது. அடுத்த பகுதி த ஹியூமன் கனெக்ஷன் புரோட்டோகால். நம்மளோட நிஜமான உறவுகளை எப்படி திரும்ப கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். இந்த டிஜிட்டல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல உங்க ஃபோன் ஸ்கிரீன் டைமை செக் பண்ணுங்க. வீக்கெண்டில் ஒரு 24 மணி நேரம் டிஜிட்டல் ஷபாத், அதாவது ஃபோனே யூஸ் பண்ணாத ஒரு பிரேக் எடுங்க. சாட் பண்றதுக்கு பதிலா நேர்ல ஒருத்தர்கிட்டயாவது பேசுங்க. ஏஐ கொடுக்குற அட்வைஸை அப்படியே நம்பாம உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது உங்க மென்டல் ஹெல்த்தை உடனே இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நான் சொல்ற இந்த 5 விஷயங்களை டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. கடினமான விவாதங்களை அவாய்ட் பண்றதை நிறுத்துங்க. கருத்து வேறுபாடு வந்தா உடனே அதை சரி பண்ணணும்னு ஓடாதீங்க. அந்த அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்க. உங்க எண்ணங்களுக்கு சவால் விடுற மனிதர்களை தேடி பேசுங்க. அட்லீஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பையாவது எந்த டிஜிட்டல் குறுக்கீடும் இல்லாம நேரடியா மெயின்டைன் பண்ணுங்க. டெய்லி ஒருத்தர்கிட்டயாவது நிஜத்துல பேசணும்னு ஒரு இலக்கை செட் பண்ணுங்க. இதுதான் உங்க மனசுக்கான ஸ்ட்ராங்கான அரண். கடைசி பகுதி உங்கள் மன உறுதியை பாதுகாத்தல். இதுதான் உங்களோட அல்டிமேட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்க நான் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா சொல்லிக்க விரும்புறேன். நீங்க நிஜமாவே மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு சாட்பாட்டை நம்பாதீங்க. லைசென்ஸ் வாங்கிய உண்மையான மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸை மட்டும் தேடிப்போங்க. அதுதான் உங்களுக்கும் உங்க மனசுக்கும் எப்பவுமே சேஃப். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையோட கதைய ஒரு உணர்ச்சியற்ற அல்கோரிதம் எழுத நீங்க அனுமதிப்பீங்களா? இல்லனா உண்மையான மனித உறவுகள்ல இருக்கிற அந்த அழகான உராய்வுகளை சந்தோஷமா ஏத்துப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.